மீறி எதிர்க்கும் போதெம் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்திடும் வென்றீரே நீர் அவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானம் உண்டாம் தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோ.
கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தருமென கலந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அமுதே
தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். இந்த நாளின் புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இக்காலை வேளையில நாங்கள் ஒன்று கூடி தியானிக்கிற நேரம் இதை நிறைவாக்கும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், கரங்களை தாழ்த்துகிறோம், பிரசன்னத்தினால நிரப்பும், வழிநடத்தும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பெரியமானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையில் 6வது பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய், இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய், இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி நேயமதாக ஜீவனை மீட்டேதா என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன்வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கும் இளமை போல் ஆகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேல் அவர் அருள், சாமி பயமுள்ளவர் மேல் அவர் அருள் சாலவும் தங்குமி சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையாம் என்னவாயோ கிழக்கின் மேற்கின் தூரமே, என்னவாயோ கிழக்கின் மேற்கின் தூரமே என்னில் உன் பாவம் அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால், எந்த வேளையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம்.
தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை தியானிக்கிற நேரத்திலும், திரு வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே, சமூகத்திலே ஜெபிக்கிற நேரத்துல ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, தடையாக இல்லாதபடிக்கு எங்கள் மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். உம்முடைய திருக்கரம் எல்லோரையும் சூழ்ந்து வரட்டும். இந்த நேரத்திலும் கூட இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியான திரியேக தெய்வம் நிறைய நிறைவை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வழிநடத்துகிறவர், கரங்கள்னால தாங்கி ஏந்தியா நிறைவாய் எல்லா நிலையிலும் உயர்த்துகிறவர். அந்த வல்லமை ஆண்டவர் மக்களோடு தங்கியிரும் ஐயா. இக்கூடுகளை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு ஆசீர்வதியும். கரங்களை தாழ்த்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையில தியானத்திற்கான திருமறை பாடம் அது சங்கீதம் 63 1 தொடங்கி 4 முடிய படிக்க கேட்போம். சங்கீதம் 63 1 முதல் 4 முடிய. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரில வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில நாம் தியானிப்பதற்கான ஒரு கருப்பொருள் அது ஆன்மீக தாகத்திற்கு திரும்புதல், ரிட்டர்ன் டு ஸ்பிரிச்சுவல் அங்கர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெந்து காலத்துல நாம் திரும்புதலை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எங்கிருந்து எங்கே? உலகை சார்ந்த காரியங்களில் இருந்து திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வருவது. இங்கே ஆன்மீக தாகத்திற்கு திரும்புதல். உலகு சார்ந்த தாகம் அல்ல, மாறாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அது திரும்பி கர்த்தரிடத்துல வர வேண்டும். ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்கான இந்த லெந்து காலம். போய் யோசிக்கலாம். நாம் பாடிய பாடல்படி நாம் வாழ்நாள் முழுவதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனையோ கிருபை நம் வாழ்விலே செய்திருக்கிறார். நன்மையால் நம்மை நிறைத்திருக்கிறார், நம்மை காத்திருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். அந்த ஆண்டவர் சமூகத்தை தேடுகிற காலம் இது. அந்த ஆண்டவர் சமூகத்திலே கிட்டி சேருகிற நம்முடைய ஆன்மீக வாழ்வை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள, ஆன்மீக வாழ்வை வளர்த்து கொள்ள நாம் அவரிடம் திரும்புகிற காலம். சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிற பாடல் 63 வனாந்திர வாழ்க்கையில இருக்கும் பொழுது தாவீது பாடிய சங்கீதம் இது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது.
என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இது முழுக்க முழுக்க தாவீது பாலைவனத்தில் இருந்த பொழுது பாடிய, ஆண்டவரை நோக்கி அனுபவத்தோடு தேடிய சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, விடாய்த்த நிலமாய் இருக்கிற இடத்துல, தண்ணீரற்ற நிலையில, தாகத்தோடு தவிக்கிற நேரத்துல உம்மை நோக்கி நான் வேண்டுகிறேன், தேடுகிறேன் என்று அங்கே பாடுகிறார். இதை போலவே தாவீது சங்கீதம் 42:1 மிக குறிப்பாக அவர் பாடுகிற விஷயம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிறது, கதறுகிறது என்று பாடுகிறார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, நம்முடைய ஆன்மீக தாகம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நோக்கி திரும்பும் பொழுது நம் ஆன்மீக தாகத்தை ஆண்டவர் திருப்தியாக கொடுத்து முடிக்கிறார். ஆண்டவர் சமாரிய பெண்ணிடம் சொன்னாரே, நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர், என்னிலே பெற்றுக்கொள்ளுகிறவன் வாழ்நாள் முழுவதும் தாகம் அடையான் என்று சொல்லி நாம சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கு உடல் சார்ந்த தாகம், அதை நாம் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் ஆன்மீக தாகத்தை தீர்த்து ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே. நாம் எல்லாம் திருமறையை படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நாம் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய ஆன்மீக தாகம். ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும், அவர் சமூகத்தை நோக்கி தேட வேண்டும், அவரை திரும்பி மீண்டும் அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும். இதைதான் இங்கே தாவீது மீண்டும் சொல்லிக்கொண்டே போகிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே 2ஆம் வசனத்துல, இப்படியே இந்த தாகத்தோடே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆண்டவர் சமூகத்தை நாடி வருகிற பொழுது உமது வல்லமையை நான் கண்டேன், நீர் உம்முடைய மிகப்பெரிய மகத்தான மகிமையை நான் கண்டுகொண்டேன் என்று அங்கே பாடுகிறார். ஜீவனை பார்க்கில உமது கிருபை நல்லது, என் வாழ்வு முக்கியம் அல்ல ஆண்டவரே, உம் கிருபை இருக்கிற பொழுது என் ஜீவன் அது நிறைவாயிருக்கும். என ஒரு அனுபவத்தோட பாடுறாரு பாருங்க. என் வாழ்க்கையை பார்க்கில உமது கிருபை மிக பெரிது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை பெரிய அனுபவம்! ஏன்னா தாவீதுக்கு தெரியும், ஆண்டவரால் மாத்திரமே முடியும். அதனால்தான் கோலியாத்தை எதிர்க்கிற பொழுது ஜீவனுள்ள ஆண்டவரை நிந்திக்க விருத்த சேதனம் இல்லாத மனிதன் எம்மாத்திரம் என்று துணிந்து சென்றார். ஒரு கூழாங்கல்லே கோலியாத்தை வீழ்த்தினார். இது தாவீதினுடைய மிகப்பெரிய அனுபவம். சவுல் கிட்ட சொல்றார், இவன் எம்மாத்திரம், ஒரு விசை என் ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து, கரடியின் வாயிலிருந்து கர்த்தர் தப்புவுக்கு எனக்கு பலம் கொடுத்தார். இந்த சாதாரண மனிதனை வீழ்த்த அவர் வல்லமையானவர் என்பதை சவுலோடு பேசுகிற போது தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது தாவீதினுடைய அனுபவம். அந்த அனுபவத்தோடு தான் பாருகிற, ஆண்டவரே, இந்த வறண்ட நிலத்திலே, இந்த விடாய்த்த பூமியிலே, பாலைவனத்திலே என் ஆத்துமா தாகத்தோடு தவிக்கிறது ஐயா, என் ஆத்மீக தாகத்தை தீர்க்க வல்லவர் நீரே, எனவே உண்மை அதிகாலமே உண்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேடுதல், நம்முடைய தாகத்திற்கான தீர்வு கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை தேட வேண்டும், அவர் சமூகத்தில காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் 2012 15 முடிய விழுப்புரம் பக்கம் ஒரத்தூர் குருசேகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டேட்ல திருப்பணி செய்தோம். அங்கே 2014-15 ஆண்டுல நரசிங்கனூர் என்கிற ஒரு கிராமத்துல, அதுக்கு அருகாமையில் இருந்த பூரி குடிசை பக்கத்து ஊர் தான், சர்ச்சுக்கு வருவாங்க மக்கள். பூரி குடிசை என்ற அந்த கிராமத்துல நரசிங்கனூர் என்ற ஊருக்கு வரணுன்றதுனால கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. ஏன் சரியா வருவதில்லை என்று அவர்களை வீட்டுல போய் விசாரித்த போது சொன்னாங்க, நாங்க பக்கத்து ஊருக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது ஐயா, எங்களுக்கென்று ஒரு சர்ச்சை இருந்தா நாங்க எல்லாரும் இந்த ஊர்ல கூடி வருவோம் என்று சொன்னார்கள். அப்ப அன்பானவர்களே, அவங்க வேலை பனைமரம் ஏறி பனைமரத்துல வேலை செய்வது, அங்கே இருந்து அந்த பனை வெல்லம் தயாரிப்பது, பனைமரம் சார்ந்த விஷயங்களை அவங்க தொழில் செய்து
அதனால தங்கள் வாழ்க்கை நடத்தினவர்கள், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், விவசாயம் செய்தவர்கள், இப்படி எளிமையான மக்கள் தான் அந்த பூரிக்குடிசைன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல. அவங்க பேசினார்கள். அந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஜெபித்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி 2 ஏக்கர் நிலம் வாங்கினார்கள் 2015. இது நாங்கள் திருப்பணி செய்யும் போது பார்த்த அந்த மக்களுடைய ஆன்மீக தாகத்தை நாங்கள் கண்ட சாட்சி. 2 ஏக்கர் நிலம் வாங்கினாங்க. அந்த கிராமத்து மக்களே அவங்களே ஷேர் பண்ணி ஒரு இடத்தை வாங்கி, அது நம்முடைய சிஎஸ்ஐ ட்ரஸ்ட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி 2015 முடித்தாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணி வந்தாங்க. சின்னதா ஷெட் போட்டு அங்கதான் ஆராதனை நடக்கும். மக்கள், அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஷெட்டு போட்டு அந்த ஆஷ்பெட்டா சீட் போட்டு ஒரு சின்னதா ஷெட்டு, அதுல ஆராதனையில வாரந்தோறும் அவர்கள் வருவார்கள். மாதந்தோறும் அங்கே உபவாச ஜெபம் நடக்கும் 2வது சனிக்கிழமையில. அதே விதமாக மாதத்தின் கடைசி நாள் இரவு முழு இரவு ஜெபம் நடக்கும். இந்த ஜெபத்தில அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆண்டவரே, நாங்க ஒரு சர்ச்சை காட்டணும் ஐயா. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டவர், தாகத்தை கேட்ட, தாகத்தை அறிந்த ஆண்டவர். அந்த பகுதியிலிருந்து மண்டகப்பட்டு என்ற ஒரு கிராமத்திலிருந்து பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ஜினியர் பாம்பேல போய் செட்டில் ஆகி அங்கிருந்து அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். நாங்கள் பணி செய்த அந்த பாஸ்டேட்ல மட்டும் 5 சர்ச்சு கட்டியிருக்கார். அவருக்கு தகவல் கொடுத்து இந்த மக்களுடைய வாஞ்சையை, தாகத்தை அறிந்த அந்த பாஸ்கர் என்கிற சகோதரர் அந்த மக்களுக்கான ஆலயத்தை மிக நேர்த்தியாக கட்டி முடித்து கடந்த 2024 திறந்தார்கள். அல்லேலூயா. மிக அழகான சர்ச்சு மோல்டிங் போட்டு மிக நேர்த்தியாய் கட்டி முடித்தார்கள். இதற்கான அடிப்படை காரணம் அந்த மக்களுக்கான ஆன்மீக தாகம். அந்த சகோதரர் திரு பாம்பே பாஸ்கர் என்று பெயர் சொல்லக்கூடியவர் மிகுந்த தாகத்தோடு ஊழியத்தை செய்கிறவர்கள். அவங்க அநேக ஆலயங்களை தன்னுடைய சொந்த வருவாயிலிருந்து கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரர் தான் அந்த பூரிகுடிசைன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல அந்த மக்களுக்கான, எளிமையான மக்களுக்கான ஆலயத்தை மிக நேர்த்தியாக கட்டி முடித்து 2024 அது ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சியாக வேலூர் பேராயத்தின் பேராயர் ஜெபித்து திறந்து வைத்தார்கள். இப்போது அந்த மக்கள் மிக கூட்டமாக சேர்ந்து எல்லா மக்களும் கூடி ஆண்டவரை அந்த இடத்துல, அந்த ஆராதனையிலே தொழுது கொள்கிறார்கள். நாங்கள் விடுமுறைக்கு சென்ற பொழுது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு முழு ஜெபத்திலே பங்கு பெற்று குடும்பமாக அந்த மக்களோடு இருந்து பேசி இறை செய்தியை வழங்கி வந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. அன்பானவர்களை சிந்திக்கலாம். நம்முடைய ஆன்மீக தாகத்தை தீர்த்து விடுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் இந்த வேளையில தாவீது அந்த அனுபவத்தோடு பாடினார், அந்த அனுபவத்தோடு இருந்தார். எனவே ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை அரியணையிலே அமர்த்தி அரசராக மாற்றினவர் கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த லெந்து காலத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறோம் ஐயா, நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம், எங்களுடைய தாகத்தை தீர்த்தருடும் என்று வேண்டுவோம். உலகு சார்ந்த தாகத்தையும் தீர்க்கிறவர், அதாவது உலகு சார்ந்த காரியங்களை எல்லாம் மாற்றி நிறைவேற்றி தருகிறவர், கஷ்டத்தை போக்குறவர், குறையை நீக்கிறவர், நோயை நீக்கி போடுகிறவர் ஆண்டவர் இயேசு. மகத்தானது செய்கிறவர், நமக்கான ஆன்மீக தாகத்தையும் தீர்த்து விடுகிறவர். அவர் சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவர். எனவே ஆண்டவரையே நோக்கி காத்திருப்போம். ஆண்டவர் மகத்தானதை நம் வாழ்விலே செய்வார், நிறைவாய் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். இத்திருவார்த்தைகளே ஆண்டவர் வழி ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் எடுத்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து தொடர்ந்து துதிப்பாடல்ல 10வது பாடல், என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பேன், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பேன், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை எனக்கு தந்தீர், எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை எனக்கு தந்தீர், ஏசு ராஜா என் பெலனானி எதற்கும் பயமில்லையே, ஏசு ராஜா என் பெலனானவர் எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜாணி செய்த நன்மைகளை என்றென்றும் துதித்திடுவேன், ராஜாணி செய்த நன்மைகளை என்றென்றும் துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பானவர்களே, நாம் இணைந்து ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற வல்லலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, காலங்கள் தோறும் காலை தோறும் இது கிருபை நிறைவாய் இருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. தாவீது ஆண்டவரே, இந்த விடாய்த்த நிலையிலே வறண்ட பூமியிலே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது என்று வேண்டுகிறாரே சுவாமி.
தாகம் தீர்க்கும் ஜீவ நதியா இருக்கிற உம்மை நாங்களும் தேடும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய தாகத்தை தீர்த்து நிறைவை தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இதை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் கிருபையாய் செய்யும். அற்புதம் அதிசயம் நடக்கட்டும், வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும் ஐயா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமா ஆண்டவர், தூரத்திற்கும் அல்லவா என்று வாசிக்கிறபடி உமது மக்கள் எங்கிருந்தாலும் உமது திரு வார்த்தைகளை இக்கூடுகை வழியாய் தியானத்தின் வழியாய் சிந்திக்கிற பொழுது கேட்கிற பொழுது ஆண்டவரை அவர்கள் மத்தியில வல்லமையாய் வெளிப்படட்டும். அற்புதம் அதிசயம் நடக்கட்டும், குறைவு நீங்கட்டும், தாகம் தீரட்டும், மக்கள் நிறைவாய் வாழட்டும் ஐயா. ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்மாலே கூடும். நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். உம் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். யாரெல்லாம் இப்பொழுதும் கூட தங்கள் உள்ளத்தில் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெப தேவைகளை நீர் சந்தியும் சுவாமி. ஏசையா, கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர் என்பதை நான் விசுவாசித்து உம்மிடத்துல வேண்டுகிறோம் ஐயா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி இருக்கிற கர்த்தர் மனம் இறங்கும். மக்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். வல்லமை விளங்கட்டும், ஆசீர்வதியும், நிறைவை தாரும், குறைவை மாற்றும். இப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே மக்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் வாய்க்க செய்யும். மேற்கொள்ள பயணங்களை நிறைவாக்கும். வேண்டிக் கொள்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதலை வாய்க்க செய்யும். உமது திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். உமது கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காரியங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.